அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. 9ஆம் பாவத்தில் யார் இருக்கலாம்? ஏற்கனவே 9ஆம் பாவத்தை பற்றி ஒரு சில வீடியோக்களை போட்டிருந்தாலும், இந்த பாவத்திலையும் 9ஆம் இடத்துல கூடுதலான பலன்கள். 9ஆம் இடத்துல குரு இருந்தான்ட்டு வீடியோ போட்டிருப்போம், 9ல் சுக்கிரன் இருந்தாலும் வீடியோ போட்டிருப்போம். இப்போ ஜென்ரலாக 9ஆம் இடத்தில் யார் வேணுமாலும் இருக்கலாம், அதற்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. 9ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை பாக்கியத்தையும் தரக்கூடிய பாக்கியஸ்தானம். சரிங்களா? ஒரு ஜாதகர் அப்பா ஆகிறார் அப்படின்னா, ஒரு ஜாதகர் குழந்தை பிறக்குது அப்படின்னா அங்கே 9ஆம் இடம் நல்லாயிருக்கும். ஒரு ஜாதகருக்கு திருமணம் நடக்குதுன்னா அங்கே 9ஆம் பாவம் நல்லாயிருக்கும். ஒரு ஜாதகர் கல்லூரியில் எல்லா பேப்பர்லையுமே பாஸ் பண்ணுறாருன்னா 9ஆம் இடம் நல்லாயிருக்கும். சரியா? இவருக்கு மனைவியால் மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்கா, 9ஆம் இடம் நல்லாயிருக்கும். மாமனாரால் சொத்து கிடைக்குதா, 9ஆம் இடம் நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் ப்ரொமோஷன்ஸையும் குறிக்கக்கூடிய பாவம் 9ஆம் பாவம். சரி, இந்த 9ஆம் பாவத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம். நல்ல குணம். இந்த புண்ணிய நதிகளில் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறையாவது குளிக்கணும். இது இந்த 9ஆம் பாவத்தில் தான் இருக்கு. தவம் செய்கிறது, பெரியவங்கிட்ட ரொம்ப மரியாதையாக இருக்கிறது, சாதுரியம், கௌரவம், நீதி கதைகள், நல்லவர்களுடைய சேர்க்கை, உயர்ந்த குருமார்கள். சரிங்களா? விசுவாசம், நம்பிக்கை, தெய்வம், தெய்வ வழிபாடு, தத்துவம், பக்தி, ஆராய்ச்சி, கனவு, விவேகம், சமய சார்பு, தியானம், முன் யோசனை, ஆராய்ச்சி, புதியனை கண்டுபிடித்தல், தர்ம போதனை, கோவில், வானொலி, குதிரை, ஏரி, குளம், சுய சிந்தனையில் ஆராய்ச்சி செய்தல். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உற்பத்தியின் சக்தி, இதெல்லாம் நம்ம 9ஆம் இடத்துல இருக்கு. அமைதி நிறைந்த பேச்சு, இணங்கி பேசுதல், பூர்வீகத்தில் புதையல் கிடைக்கிறது, தானமாக பணம் கிடைக்கக்கூடியது, எதையும் தானமாக பெறுவது, டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறது, வெளிநாட்டு சொத்துக்கள், வெளிநாட்டு பணம், தெய்வ திருப்பணி செய்கிறது, போட்டித் தேர்வு நடத்தக்கூடிய அதாவது போட்டித் தேர்வு நடத்தக்கூடிய மையங்களில் மேற்பார்வையாளராக வேலை செய்கிறது இந்த 9ஆம் இடம். மருந்து ஆராய்ச்சியில் இருக்கிறது, வாரிசுக்கு வேலை கிடைக்கிறது. அப்பா வேலையில் இருப்பார், கவர்மெண்ட் வேலையில், அப்பா இறந்துடுவார், அந்த வேலை பிள்ளைக்கு கிடைக்குமான்னு கேட்டால் அங்கே 9ஆம் இடம் தயவு வேணும். நல்ல பழக்க வழக்கங்கள், பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த 9ஆம் பாவம் சொல்லும். போக்குவரத்து துறைகள், தகவல் தொடர்பு, ப்ரொஃபஸர், தூதரகம், ஆலய பூசாரி, தர்மஸ்தாபனத்தோடைய வேலை, வெளிநாட்டு உடன்பாடு, நீதிமன்றங்கள் வேலை, பஞ்சாயத்து போர்டில் வேலை, இப்படி பல விஷயங்கள் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். ரகசிய தொடர்பு, மிக உயர்ந்த படிப்பு படிக்கிறது, இது எல்லாமே 9ஆம் இடம். நண்பர்களே, இந்த 9ஆம் பாவத்தில் இருக்கிறதுல நான் கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன், புரியுதுங்களா? இதுக்கு மேலே நிறைய இருக்குது. இந்த 9ஆம் பாவத்தில் சுபர் இருந்தால் நல்லதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். பாவர் இருந்தாலும் ஒரு சில நிலைகளில் நல்லது தரும், ஒரு சில நிலைகளில் நல்லது தரார். நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்கிற 9 கிரகங்களுக்குமே ஒரு உதாரண ஜாதகத்தை மைண்டில் வச்சுட்டு தான் சொல்கிறேன், புரியுதுங்களா? இது இந்த வாரத்துக்குள்ளார போர்டு வந்துடும். போர்டு வந்தோடனே நான் போர்டில் வச்சு ரொம்ப நீட்டாக விளக்கி சொல்கிறேன். 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, நல்லா கவனிங்க. எடுத்தோடனே சூரியன், 9ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது நன்மைதான். காரகோ பாவனாஸ்தியில் இங்கே பாதிப்படையும் சொல்கிறாங்க. சரிங்களா?
எனக்கு தெரிஞ்சு என் குடும்ப உறவுகளில் ஒருத்தர் சிம்ம லக்னம், 9ஆம் இடத்துல சூரியன் உச்சம். அவர் வாழ்ந்த வரைக்கும் ராஜா மாதிரி வாழ்ந்தார். புகழ்பெற்ற ஒரு மனுஷன், அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மனிதர். சரிங்களா? இந்த ஜாதகருடைய அப்பாவை சொல்றேன். 9ஆம் இடத்துல, 9ஆம் இடங்கிறது தகப்பனாரும் அங்கதானே இருக்கிறாங்க. பெயர் புகழ் பாக்கியம், தகப்பனார் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அவங்க சொத்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கு. ஒரு வித்தா ஏக்கர் 1 கோடி ரூபாய்க்கு மேல போகும். அந்த இடத்துல அவருக்கு ஒரு 5 ஏக்கர் இருக்குது. அப்ப 5 கோடி சொந்தக்கார். இங்க எங்க காரவ பாவனாஸ்தி வேலை செஞ்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்லா கவனிங்க, வாழ்ந்த வரைக்கும் ஒரு நல்லா தான் வாழ்ந்தாரு. ஆனா அந்த பையனோட 30வது வயசுல அவர் இறந்துட்டார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நல்லதும் செய்யும் காரகோ பாவனாஸ்தினால, அந்த விஷயத்துல வேற ஏதாவது ஒரு விஷயத்தையும் சேர்த்து தான் செய்யும். அதான் சொல்றேன், அவர் மிக பிரபலமான மனிதர், அரசியல் செல்வாக்கு உள்ளவர். ஓகேவா? ஒரு கட்சியை வளர்த்த குடும்பத்துல பிறந்தவர். இப்படி பல பெருமைகள் அவருக்கு இருக்கு. அவர் எங்க போய் என்ன கேட்டாலும் அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய இடத்துல அவருக்கு அந்த அளவு அதிகாரம் இருந்துச்சு. நல்ல மனிதர். ஆனா வீட்டுக்கு நல்லவர் இல்லை, நாட்டுக்கு நல்லவர். சரிங்களா? இந்த பையனுக்கும் அப்பாவுக்கும் ஒத்து போகாது. இது இந்த காரகோ பாவனாஸ்தி வேலை செஞ்சிச்சு. ஆனா இருந்த வரைக்கும் மனுஷன் ஒயிட் அண்ட் ஒயிட் தான், நல்ல ஒரு தன்மையான இதுல தான் இருந்தாரு. 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தார். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு யோகத்தை இந்த சூரியன் கொடுத்துருக்குன்னு பாருங்க. 9ஆம் இடத்துல சூரியன் இருப்பது நன்மை தான். ஆனா அந்த நல்ல ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் தொடராது. அவங்க அப்பா நான் சொன்னேன், எங்க உறவுக்காரர் இறந்துட்டாரு. நான் சொன்னேன் ஏக்கர் 1 கோடி ரூபாய்க்கு சொத்து போகும். அவர் எடுத்துட்டெல்லாம் போகல, அந்த பையன்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்கிறார். அந்த சொத்து மலைக்கு கிட்ட தான் இருக்கு. தண்ணீர் பாசனம் நிறைந்த பகுதி, ரோடுக்கு பக்கத்துல இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு புகழை கொடுத்துருக்கு. அந்த குடும்பத்தை சொன்னா அந்த ஊர்ல சொத்து இருக்கிறத காரணம் காட்டி தான் அந்த குடும்பத்தை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சூரியனை பார்த்துட்டோம். சூரியன் 9ல் இருந்தால் நன்மையும் உண்டு, நன்மை அல்லாத தன்மையும் உண்டு. இருந்த வரைக்கும் ராஜாவா போனாரு. ஆனா அவருக்கு ஆயுள் கம்மி வச்சுக்கலாம். 2வது சந்திரனை வச்சுங்க. நான் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் நான் உதாரண ஜாதகத்தோட விளக்குறேன் அப்படின்ட்டு. 9ஆம் இடத்துல சந்திரன். ஒருத்தர் கடக லக்னம், மீனராசி, 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரா? சரி, சந்திரனை மட்டும் நான் எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி தான் இங்கே சொல்றேன். அவரு வளர்பிறையில தசமி திதிக்கு மேல தேய்பிறையில பஞ்சமி திதிக்குள்ளார இருந்தா இது யோகம். தாயால யோகம், தாய் வழி சொத்துக்களால யோகம், திரவ பொருட்களால யோகம். ஓகேங்களா? அம்மாவால இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கட்டாயம் கொடுத்துருக்கு. நான் சொன்ன இந்த கடகலக்குன மீனராசி, இந்த ஜாதகருடைய அம்மா அரசு மருத்துவமனையில ஒரு வேலை பார்க்குறாங்க. சந்திரனா செவிலியர், நர்ஸ். நல்லா புரிஞ்சுங்க, எதிலும் சுத்தமா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திரன். அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வளர்பிறையில தசமி திதியில இருந்த சந்திரன், தாயால் நல்ல யோகம் இருந்துச்சு. அவங்களும் ஒரு நல்ல அமைப்புல இருந்தாங்க. நிறைய நகை செஞ்சு அந்த ஜாதகரை திருமணம் செஞ்சு வச்சாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்புகள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருந்துச்சு. எப்படிங்க சார்? சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கும்போது தாய் வழி உறவுகள், தாயாரால் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அனுசரணைகள், இது எல்லாமே இருந்துச்சு. ஒரு இடத்துக்கு 2 இடத்துல ஃப்ளாட் வாங்கி வீடு கட்டி நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு பாருங்க. சரி, எல்லாத்துக்கும் பேக் போனா அந்த அம்மா தான் இருந்திருக்கு. தாயால தான் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய முன்னேற்றம். சரி, 3வது கிரகம் செவ்வாய். செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கலாமா? நல்லா கவனிங்க. ஒருத்தங்க விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் தானே, ஸ்திர லக்னம் தானே, 9ஆம் இடத்துல அது பாதகம் தானே செஞ்சுருக்கணும். சரிங்களா? எல்லாமே செஞ்சிச்சு. ஒரு புகழ்பெற்ற வீட்டில் பிறந்தாங்க, ஒரு புகழ்பெற்ற வீட்டில் வளர்ந்தாங்க, ஒரு புகழ்பெற்ற வீட்டில் கல்யாணம் பண்ணாங்க. சரிங்களா?
ஒரு புகழ்பெற்ற மனிதனுக்கு பொண்ணை கொடுத்தாங்க. இந்த எல்லா இதுலையுமே பாருங்க அந்த பெயர் புகழ் பாக்கியம் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. சரிங்களா? கடைசியில் இவங்களுடைய இவங்களுக்கு நிறைய சொத்து இருக்கு, நகை இருக்கு, குழந்தைங்க இருக்கு, ஓகேங்களா, ஊரில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்கு, இவ்வளவெல்லாம் இருந்துச்சு. கடைசியில் இவங்களை ஏன்னா ஸ்திர லக்கணம் 9ஆம் இடத்துக்கு பாதகாதிபதி லக்னாதிபதியே இப்போ அங்கே உட்காந்துருக்கிறாரு. அது நீச்சம், திக்பலத்துக்கு பக்கத்தில் இருந்தாலுமே கூட அது நீச்சங்கிற ஒரு தன்மையில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையில் தான் இவங்களுடைய மரணமும் நடந்துச்சு. அதையும் இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் கொடுத்துச்சு. இப்போ 9ஆம் இடத்துல செவ்வாய் முக்கால் பாவர் கால் சுபர். இந்த கால் சுபருக்கு நல்ல யோகங்கள் எல்லாம் கொடுத்துச்சுங்க. சரிங்களா? கடைசி காலகட்டமும் கொஞ்சம் சோதனைகளை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதன் 9ஆம் இடத்தில் புதன். ஒருத்தர் கன்னி லக்னம், 9ஆம் இடத்துல புதன் சுக்கரனுடைய வீட்டில். இவர் எந்த இடத்துக்கு போனாலும் கலகலகலகலன்னு பேசுவார். சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கலகலன்னு பேசுவார். கம்ப்யூட்டரில் புகுந்து விளையாடுவார். நல்ல அறிவுத்திறன் உண்டு. புத்தகங்களை இன்னமும் பிடிப்பார். சரிங்களா? எந்த அளவு ஒரு கம்ப்யூட்டரில் டைம் செலவு பண்ணுறாரோ அந்த அளவு புத்தகங்களையும் நிறைய வாசிப்பார். புத்தகங்களை வாசிக்கக்கூடிய அந்த பழக்கம் இன்னமும் சார்கிட்ட இருக்கு. நிறைய சொத்து பத்திரங்கள் வச்சிருக்கிறார். நிறைய இடத்துல லேண்டு வாங்கியிருக்கிறார். சரிங்களா? இவர் வீடு கட்டினது கம்மி தான், ஆனால் சொத்துக்கள் நிறைய வாங்கியிருக்கிறார். புதன்னா பத்திரப்பதிவு அப்படிங்கிற இடத்துல புதன் இந்த 9ஆம் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துச்சு. அவங்க குடும்பத்தில் எல்லாருமே நல்லா படித்தவர்கள். சரிங்களா? அவங்க வீட்லேயே அந்த படிப்பை சொல்லி சொல்லி தான் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. அப்போ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த புதன் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துச்சு. புதன் மட்டும் 9ல். அடுத்து 9ஆம் இடத்தில் குரு. நம்ம எல்லா வீடியோலையுமே பார்த்துருக்கோம். ஓடுனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. 9ல் குரு இருக்கும்போது இவங்க நல்லா வாழ்ந்த குடும்பமாக இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் பார்ப்போம். ஒருத்தர் தனுசு லக்னம், 9ஆம் இடத்துல குரு. இவங்க பரம்பரையில் அத்தனை பேருமே ஆசிரியர். இவங்க பரம்பரையில் ஒரு சில பேர் ஜோதிடர். நல்லா கவனிங்க, காலபுருஷனுக்கு 5 இல்லைங்க, சிம்மம். ஜோதிடமும் வந்துச்சு. அரசு பணியிலையும் அவங்க இருக்கிறாங்க. அதுலேயும் ஆசிரியர் வேலையில் இருக்காங்க. ரொம்ப நல்ல பழக்க வழக்கம், ரொம்ப நல்ல தன்மை. ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னத்தையும் பார்ப்பார், 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். இல்லைங்க, 3ஆம் இடமான முயற்சி முன்னேற்ற ஸ்தானத்தையும் பார்ப்பார். எதுக்குமே மனுஷன் எதுக்குமே கொல்லப்பட மாட்டார், அசால்ட்டாக இருப்பார். நல்ல ஆசிரியர். அவர்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டு வெளியில் டியூஷன் போகக்கூடாது. உனக்கு என்ன வேணும் எல்லாமே நான் சொல்லித்தரேன். இன்னும் சொல்ல போனால் அவர் எனக்கு ஒரு வகையில் ரோல் மாடல். நான் கல்லூரி படிக்கும்போது டியூஷன் எடுக்கும்போது நான் என்னுடைய ஃபார்முலா அப்படி தான் வச்சுருந்தேன். நான் மேக்ஸுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன். ஓகேங்களா? அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா என்ன சந்தேகம்னாலும் என்கிட்ட கேளுங்க. இன்னொரு இடத்துக்கு நீங்கள் டியூஷனுக்குன்னு போகக்கூடாது. அதே ஃபார்முலா தான் இன்னும் வச்சுருக்கேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க அட்லீஸ்ட் ஒரு 80% காரங்களையாவது என்னை தவிர வேறு யார்கிட்டையும் அனுப்பக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தில் தெளிவாக இந்த ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்கேன். 9ஆம் இடத்தில் புதன் இருப்பது குரு இருப்பது மிகப்பெரிய ராஜயோகம். சரிங்களா? சரி, 9ஆம் இடத்துல சுக்கிரன் மனைவியால் யோகம், பெண் குழந்தைகளால் யோகம், மாமியாரால் யோகம், அத்தைகளால் யோகம், பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களால் யோகம். சரி, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மகர லக்னம், 9ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். இவங்களுக்கு ஜவுளி கடை ஒரு 6 பிரான்ச்சு இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன கடை தான். ஒரு 6 இடத்துல அவங்களுடைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அளவில் நல்ல வருமானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தர்ம காரியங்கள் நிறைய செஞ்சுட்ருக்காங்க. 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் பெண் தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு இவங்ககிட்ட டொனேஷன் கேட்டால் எவ்வளோ வேணாலும் பணத்தை அள்ளி தருவாங்க. அப்போ 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது நன்மை, மிக உயர்ந்த குடும்பம், நல்ல ஒரு பெயர் புகழ் பாக்கியத்தை பெற்றக்கூடிய குடும்பம். 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது மிக மிக பெரிய யோகம். குருவுக்கு எப்படி சொல்லமோ அதே மாதிரி சுக்கிரனுக்கும் மிகப்பெரிய யோகம். சரி, 9ஆம் இடத்தில் சனி பகவான். ஒருத்தங்க ரிஷப லக்னம், 9ல் சனி. அப்பாவுக்கும் உங்களுக்கு ஆகாது. இவங்க ஏதாவது கேட்டால் தான் அப்பா பதில் சொல்லுவார். அப்பாவால் இந்த ஜாதகருக்கு பெரிய அளவில் எந்த யோகமும் இல்லை. சரிங்களா? அப்போ 9ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது. ஆனால் அப்பாவுக்கு நிறைய கடன் இருக்குது.
சொத்து இருக்கு, கடனும் இருக்கு, நோயும் இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை கொடுத்துருக்கு. அப்போ 9ஆம் இடத்தில் சனி இருக்கும் போது ஒரு ஆட்சி, ஒரு ஒரு ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்களேன். 9ஆம் இடத்துல சனி ஆட்சி அப்படின்னா அது வந்து பாதகஸ்தானம். பாதகத்தையும் தருது, நோயையும் தருது. சரிங்களா? அந்த அப்பா பிள்ளைக்கான அந்த உறவுகளையும் விரிசல் கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்போ 9ஆம் இடத்தில் சனி இருப்பது சில வகைகளுக்கு நல்லதில்லை. ஆனால் அப்பா கடுமையான உழைப்பாளி, உழைச்சி கொண்டே இருப்பார். யாருக்கும் 10 பைசா பணம் தானம்லாம் கொடுக்க மாட்டார். சரிங்களா? பெத்த பிள்ளைக்கே கொடுக்காதவர் மற்றவங்களுக்கு எங்கே தரப்போறாரு? யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டார். சரிங்களா? இது 9ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய அமைப்பு. உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு 9ல் சனி, நான் அந்த மாதிரி இல்லை சார். உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தானே உங்களுடைய குணம் இருக்கும். அவருக்கு லக்னாதிபதி எப்படி இருக்கும் யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும்ல. சரி, 9ஆம் இடத்துல ராகு. இதுவும் பார்த்தீங்கன்னா 9ல் ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த ஊரை விட்டு அவங்க தாத்தா வேற ஊருக்கு குடிபெயர்ந்து வந்திருப்பாங்க. சரிங்களா? அந்த ஊரில் வந்து ஒரு புகழை சம்பாதிச்சிருப்பாங்க. சரிங்களா? நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவறான வழியில் போயிருப்பாங்க. ராகு 9ல் இருந்தாவே தவறான விஷயங்களை நிறைய சுட்டி காட்டி கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு ரோடுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு சொத்து இருக்கும். அப்படி சார், இவங்களுக்கு எல்லா யோகமும் இருக்கும் சார், எல்லாமே நேர்வழியில் சார், சுற்றி சுற்றி வந்து வாங்கியிருப்பாங்க சார், சுற்றி சுற்றி எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் சார் ராகு. அவ்வளோதான் சார். நம்பர் 2ல் நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும் சார் ராகு. ஓகேங்க சார். 9ல் கேது. சார், இவங்க ரொம்ப சாத்விகமான டைப் சார், அமைதியாக இருப்பாங்க. நம்மளை ஒரு ஆளை அடித்தா கூட திருப்பி அடிக்க வேண்டாம், அவன் செஞ்ச கர்மா அவனவனுக்கு கட்டாயம் வந்து அதுக்கு பிரதிபலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆன்மீக தொண்டு நிறைய செய்வாங்க. கோயில் திருப்பணிக்கு போவாங்க. உழவார பணிகளுக்கு நிறைய போவாங்க. சரிங்களா? அதே நேரத்தில் இவங்க அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு 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 கிரிப் இருக்காது. என்னென்ன என்ன அந்த லெவலில் தான் இருக்கும். புரியுதுங்களா? ராகு இருப்பதை விட 9ல் கேது இருப்பது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது. இது ஓரளவுக்கு நல்ல பலன்களை கட்டாயம் வந்து சொல்லலாம். நண்பர்களே, 9ஆம் பாவத்தில் எந்த கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு உதாரண ஜாதகம் வந்து சனி வரைக்கும் சொன்னேன். ராகுக்கு இதுக்கு வந்து உதாரணம் தற்சமயம் ஞாபகத்தில் இல்லை, அதனால் அதை ஜென்ரலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.